ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுத்துருக்கேன்டா மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முதல் நாள் நைட் வந்து சாப்பாடு மிஞ்சி போகவும் எங்கள் அம்மா புளிச்சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வீடியோவாக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது அழிஞ்சிருச்சு போல இருக்குது. அதனால் எங்கள் அம்மா கிளறி வைக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். எங்கள் அம்மா புளிச்சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இது வந்து கருப்பு புளின்றதுனால இந்தளவுக்கு கருப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த புளி கருத்து போனதுனால அப்படி இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. புளி நல்ல கருப்பு புளி, கருத்த புளியா? கொஞ்சம் போட்டு கிண்டணும். அதுக்கப்புறம் புளிப்பு டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போட்டு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். புளிச்சாதத்தில் உப்பு பத்தலையா? எங்கள் அம்மா உப்பு போட்டுக்கிட்டு இருக்கு அது உப்பே இல்லைமாச்சி. இப்போ என்ன நடக்குதுண்டா பாருங்க. முன்னாடி நடந்த கதையெல்லாம் எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. அலவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் 4 நைட்டே அது ஜாலியாக இருக்கும்மா. அப்படி போகிறது அது நல்லா ஜாலியாக இருக்கும். நடந்துதான் போகணும். நம்ம நடந்தலாம் அலவர் கோயில் போனதில்லை பவி. தீத்தாடுறதுக்கு நடந்து போயிருக்கான். ஏம்மா போதுமா? என்ன திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க? ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ உப்புது? 4-5 தடவை உப்பு போட்டேன்னு. அவ்வளவுதானா? காலையிலே எங்கள் அம்மாச்சி வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் பாவக்காய் புளிக்குழம்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா. அதனால் அடிக்கடி ஹைப்ரேட் பாவக்காயில் தான் குழம்பு வச்சாதே நல்லாயிருக்கும். பெரிய பெரிய பாவக்காயில் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மாச்சி போட்டீங்க? அதெல்லாம் எடுக்க மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தில் எல்லாம் பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி வதக்கிட்டு அப்புறம் பாவக்காய் அள்ளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் மிளகாப்பொடி போட்டு புளி ஊற்றிடுவோம். அவ்வளவுதே குழம்பு. இங்கே பாருங்கள், புளி ஊற போட்டிருக்காங்க, மிளகாய் பொடி இருக்குது. எல்லா வேலையுமே நான் எந்திரிக்கிறதுலாட்டி முடிச்சிட்டாங்க. பாத்திரம் விளக்கிட்டாங்க. பாத்திரம் எங்கள் அம்மா விளக்கிருக்கும் போல இருக்குது. வாசல் யார் கூட்டினாலுமாச்சு? இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா எங்கள் பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாலில் உப்பு கக்கி தான். சீனிக்கு பதில் உப்பை போட்டு விட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி இப்போ காலேஜ் கிளம்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு இருக்காள். பாருங்க, என் தம்பியும் வேலை கிளம்பிட்டியான். நீ புளிக்குழம்பு ரெடியானோட சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதே. நேற்று சமைச்சதில் வந்து
நைட்டு புளிச்சாதம் செஞ்சு வச்சுருக்கோம், ரசம் இருக்குது, சோறு சமைச்சாச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதே. காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகட்டும். நீங்கள் பாருங்கள், பவியோட காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு. பவி வெள்ளாப்படி போடுறாங்க, அடுத்து வெள்ளாப்படி போட்டு புளி ஊற்றுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மணி 8 ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க. அதனால் நான் இன்னைக்கு லேட்டாக தான் இருந்துச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கசப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கலந்து ஒரு மிக்சிங்காக இருக்கும். புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாத்திரம் விளக்குற பிளேஸு. வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. இந்த மாதிரியே செம்ம கூலிங்காக இருந்துச்சு, இப்போ வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எங்கள் அம்மாச்சியோட ஃப்ரெண்டு. பாப்பாவை எப்படி குஞ்சுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அம்மா வளர்ச்சி அன்னைக்கு வச்சா நான் அப்படி சொல்லு சிவமேரி மணி சித்தி இருக்கிறாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி தீயறியுதுண்டு. சிலிண்டர்லாம் இப்படிலாம் சமைக்க முடியாது, அவ்வளோ லேட் ஆகும். பால் பீச்சணுமா, அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல துவையல் அரைக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சித்தி துவையல் அரைக்க எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா அரைச்சிக்கிட்டு இருக்கு. மிக்சியில் அரைக்கிற துவையலோட அம்மியில் அரைக்கிற துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அது நல்லா இங்கே பாருங்கள் வாசனையாக இருக்குது. அப்படியே பொட்டுக்கல்ல துவையல். அம்மா கீழே விழுக போகுது கொஞ்சம். ஆமாம் மச்சி, இங்கே பாருங்கள் குழம்பு இப்போ எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கணும். அம்மாச்சி இறக்கி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் புளி குழம்பு. கரெக்டாக இருக்கா அப்போலாம்? அம்மி இது வந்து ரொம்ப பெரிய அம்மி, அதனால் கொஞ்சம் அரைக்கிறதே சிரமமாக இருக்கும் எனக்கெல்லாம். இதோட கொஞ்சம் குட்டி அம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் அம்மாச்சியோட அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்ததான். அதுக்கு முன்னாடியே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கிடந்திருக்கு அவங்க வீட்டில். ஏமாச்சி
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. எங்கள் மாமாவும் என் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே இன்றைக்கி சமைச்சது இல்லை, நேற்று சமைச்சது. துவையல் இன்றைக்கி வச்சது, பொங்கல், அதுக்கப்புறம் பாவக்காய் குழம்பு, ரசம், மொச்சை, சிக்கனு. இது வந்து நைட்டு செஞ்ச புளிச்சாதான். இது சாப்பாடு காலையில் வச்சது. இப்போ வேலைக்கு போகிறதுக்கு எங்கள் மாமாவுக்கும் போட்டு வச்சுட்டேன். இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.